இந்த 10 வருஷத்தில் 152 முறைகள் கொஷின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. இது வெறும் நீட்டுக்கு மட்டும் இல்லை, பல்வேறு எக்ஸாம்ஸுக்கு தொடர்ந்து கொஷின் பேப்பர் லீக் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. இந்த கொஷின் பேப்பர் லீக்கில் இதுவரையும் கைது செய்யப்பட்டு தண்டனை பெற்றவர்கள்னு சொல்லி யாருமே கிடையாது. ஒரு தவறான விஷயத்தை ஏற்கின்ற மனநிலை இல்லாமல் அதை நியாயப்படுத்தி பேசுகின்ற வழக்கம் பாரதிய ஜனதாக்கு பொதுவாக உண்டு. அதை எதிர்த்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிற மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வாக தான் போராட்டத்தை நான் பார்க்குறேன். ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ளார வெறும் சோஷியல் மீடியாவை மட்டும் வச்சுக்கிட்டு இவ்வளவு இளைஞர்களை திரட்டி இருக்கிறாங்க. உங்களுக்கு அட்டென்ஷன் சீக்கிங் மட்டும் தான் தேவைப்படுது. இதுக்கு நான் போராடினேன்னு ஒரு கணக்கு காட்டணும், அவ்வளவுதானே. ஏன் சிசிஐ பண்றதுக்கு பதிலாக இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிருக்கலாம் அப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை? ஒரு தேசிய கட்சி தானே வலியுறுத்தி பிடிவாதமா நின்று இளைஞர்கள் இந்தியா முழுக்க கூடினார்கள். அந்த அமைச்சருடைய ரெசிக்னேஷன் பிஜேபிக்கு பெரிய செட்பேக் தான். எங்களுக்கான பிரச்சனைகளை இப்போது இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் பார்ப்பது இல்லை. எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவுல குறைஞ்சு போச்சு, எங்களுக்கான தேர்வுகள் முறையாக நடக்கிறது இல்ல, இது எல்லாம் வியாபார நோக்கத்தோடு நடத்தப்படுகிறது. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய ராஜா தமிழ்மாறன் சார். சார் வணக்கம். வணக்கம் தொடர். சார், டெல்லி ஜந்தர் மந்தரில் கிட்டத்தட்ட 30 நாட்கள் கூட இருக்காது, அதுக்கும் குறைவான நாட்கள் தான். அந்த போராட்டங்கள் அறவழியில் ஈடுபட்டு அந்த இளைஞர்கள் பெரிய பெரிய கட்சிகள் செய்ய முடியாத சாதனையே செஞ்சாங்க. ஒரு மத்திய கல்வித்துறை அமைச்சரையே ராஜினாமா செய்ய வச்சாங்க. ஸோ திராவிட முன்னேற்ற கழகம் சிஜேபி இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை எப்படி பார்க்குது? இது ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக வருங்காலங்களில் இருக்கும் இந்த இளைஞர் படை அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்குதா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே சோனம் வாங்சுக் அவர்களுக்கு எமது பாராட்டுக்கள். ஒரு மனிதர் துணிஞ்சு ஒன்றிய அரசினுடைய நீட் வினாத்தாள்களில் இருந்த மோசடிகளை எதிர்த்து அமைச்சர் பொறுப்பேற்று அக்கௌண்டபிலிட்டி வேணும். ரொம்ப முக்கியம் ஒரு அமைச்சருக்கு அக்கௌண்டபிலிட்டி. இந்த 10 வருஷத்தில் 152 முறைகள் கொஷின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. இது வெறும் நீட்டுக்கு மட்டும் இல்லை, பல்வேறு எக்ஸாம்ஸுக்கு தொடர்ந்து கொஷின் பேப்பர் லீக் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ இதெல்லாம் எதிர்த்து அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் இருக்கிறதான பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இந்த கொஷின் பேப்பர் லீக்கில் இதுவரையும் கைது செய்யப்பட்டு தண்டனை பெற்றவர்கள்னு சொல்லி யாருமே கிடையாது. அப்படின்னா ஒரு அரசினுடைய அனுமதியோட மறைமுகமாக அதை இயக்கி அதன் மூலம் பலனடைபவர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. அப்போ அமைச்சர் பொறுப்பேற்கணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய முக்கியமான கோரிக்கையாக இருந்துச்சு. அது முக்கியமாக நீட் எக்ஸாமில் தான் அது கடுமையாக பிரதிபலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா இப்போ கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் எக்ஸாம் வச்சாங்க. அதில் கொடுமையின் உச்சம் என்னென்னா, நம்மளுடைய நிதியமைச்சர் அவர்கள் கொஷின் பேப்பர் லீக் ஆனதுக்கு பிறகு மீண்டும் ஒரு தேர்வு வச்சதுனால மாணவர்கள் 2வது முறை படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சு, நல்லா ஸ்கோர் பண்ணேன்னு சொல்லி சொன்னாங்க. ரூபாய் மதிப்பு விழுந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னதுக்கு இல்லை டாலர் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குன்னு அதை பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன கதை தான் அதெல்லாம். ஒரு தவறான விஷயத்தை ஏற்கின்ற மனநிலை இல்லாமல் அதை நியாயப்படுத்தி பேசுகின்ற வழக்கம் பாரதிய ஜனதாக்கு பொதுவாக உண்டு. அதை எதிர்த்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிற ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வாக தான் இந்த போராட்டத்தை நான் பார்க்குறேன். ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ளார வெறும் சோஷியல் மீடியாவை மட்டும் வச்சுக்கிட்டு இவ்வளவு இளைஞர்களை திரட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது பெரிய மாற்றத்தை நோக்கி தான் இந்த இளைஞர் பட்டாளம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா இப்போ இருக்கிற லீடர்ஸ் எல்லாருமே 70 வயசுக்கு மேற்பட்டவர்கள் தான் இன்னைக்கு நாட்டை வழி நடத்துகின்றவர்களாக இருக்காங்க. அப்போ ஆனால் இந்த கூடிய இளைஞர்கள் எல்லாரும் என்ன வயசுன்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட 30க்கு உட்பட்டவர்கள் தான். 18 இருந்து 15 இருந்து ஏன் 10 வயசு மாணவர்கள் கூட இருந்திருக்காங்க, ஆர்ப்பாட்டத்தில் உட்கார்ந்துருக்காங்க. பெற்றோர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக உட்கார்ந்துருக்காங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில். அப்படின்னா கிட்டத்தட்ட
ஒரு 50 to 60 ஆண்டு வித்தியாச காலம் இருக்குது. அப்படின்னா 2-3 தலைமுறைகள் டிஃப்ரென்ஸ் தெரியுது. அப்போ இந்த இளைஞர்களிடம் பேசுகின்ற பொழுது அவங்க சொன்னாங்க, எங்களுக்கான பிரச்சனைகளை இப்போது இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் பார்ப்பது இல்லை. Nobody is there to listen to us. எங்களுடைய பிரச்சனைகளை, எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் குறைஞ்சு போச்சு, எங்களுக்கான தேர்வுகள் முறையாக நடக்கிறது இல்லை, இது எல்லாம் வியாபார நோக்கத்தோடு நடத்தப்படுகிறது, எதுக்கு நேஷனல் எக்ஸாமு, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக இருந்துட்டு போகலாமே, இன்னும் கண்ட்ரோல் பெட்டராக இருக்கும்ல, நேஷனல் லெவலில் ஒரு லீக் ஆகுது, அதை பற்றி கண்டுக்கவே இல்லை, நடவடிக்கைகள் எடுக்கவே இல்லை, அடுத்த தேர்வு உடனே வைக்கிறாங்க. ஆனால் போகின்ற மாணவர்கள் எங்களெல்லாம் அவ்வளவு செக் பண்ணுறாங்க, கல்யாணம் ஆன பொண்ணு தாலி குடி முதல் கொண்டு போட்டுட்டு போகக்கூடாதுங்கிறாங்க, எந்த மெட்டல் ஆர்னமெண்ட்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறாங்க, பர்தா அணிந்த பெண்கள் போகக்கூடாதுங்கிறாங்க, அந்த எக்ஸாம் சென்டருக்கு ஒரு நிமிஷம் லேட்டா போனா கூட உள்ள அலௌட் இல்லை, நீங்க அவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்றீங்களே எங்களை எல்லாம். 20க்கும் மேற்பட்டவர்கள் சூசைட் பண்ணி இறந்திருக்காங்க தமிழ்நாட்டில். அதோட மோசம் 2017 கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தாங்க. நீட் அறிவிக்கப்பட்ட போதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கிற ஒரே கட்சி மாநில உரிமைகளை நிலைநிறுத்தி இது மாநில அளவில் இருக்க வேண்டியதுதான், இதை நீட்டே தேவையில்லைன்னு சொல்லி, நீட்டுங்கிறது அநீதி, ஒரு மோசடி. கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் கழிச்சு தான் ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய, இன்ஃபேக்ட் இந்தியா முழுக்க இந்த தீ பரவி இருக்கிறது. அப்பவுமே நீட் வேண்டாம்னு சொல்லி நீங்க சொல்லணுங்கிறத தமிழ்நாட்டிலிருந்து தான் வலிமையான குரல்கள் இந்தியா முழுக்க போயிட்டு இருந்துச்சு. இந்த இளைஞர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்கள்லையுமே, எல்லா ஹெட் குவார்ட்டர்ஸ்லையுமே கடுமையான ஆர்ப்பாட்டத்தை செஞ்சிருக்காங்க. இப்போ என்னன்னா சார், இப்போ ஆரம்பத்தில் ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க, இவர்களை வழிநடத்தக்கூடிய இளைஞர்கள் தலைவர் இல்லை அப்படின்னு சொல்லி. இளம் தலைவர் ராகுல் காந்தி தேசத்தின் முகமாக இருக்கக்கூடியவர். அந்த ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் தொடர்ந்து அந்த ஈடுபட்டிருந்த இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கும் வகையில் அவருமே அந்த போராட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணார். அவருமே பிரதமர் இல்லை முற்றுகை அவர் ஈடுபட்டிருந்தார். பிறகு அவர் என்னென்னலாம் அவருக்கே ஒரு அப்போசிஷன் லீடருக்கே என்ன நிலைமை ஆச்சுன்னு சொல்லி ரீல்ஸ் கூட போட்டிருந்தார். இப்படி பெல்லட்டு குண்டுகளால் உடல் முழுக்க காயங்கள் ஏற்பட்டிருந்த மாணவர்களை பிரஸில் கொண்டு அவர் அந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ணார். அப்போது இருக்காங்களா சார், நீங்கள் சிஜேபி ஒரு கட்சி ஓகே இருக்குது, பட் ஆனால் காங்கிரஸ் ராகுல் காந்தி அவங்களுக்கு ஒரு பேக் போனாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கேன். ராகுல் காந்தி நீட் நாங்கள் எதிர்காலத்தில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நீட்டுங்கிறது இல்லாமல் நாங்கள் பண்ணிவிடுவோம், நீட்டு கொண்டு தப்புன்னு ஏன் ஒத்துக்கவே இல்லை இது வரைக்கும்? ஸ்டேட்மெண்ட் அப்படி கொடுத்துருக்காரா? கொடுத்துருக்கணும்ல, நேரம் சொல்லியிருக்கணுமா இல்லையா சார்? இல்லை, அப்போ நம்ம யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது நாமளும் அந்த கவர்மெண்ட்ல ஒரு சொல்லியிருக்கணும்ல, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியே வேண்டாம், இல்லை சார் கல்வியை நாங்கள் மாநில பட்டியலுக்கு கொடுத்துடுறோம். இல்லை சார், ராகுல் காந்தியோட நிலைப்பாடு என்பது நீங்க 2024 இந்தியா கூட்டணி அலையன்ஸ்லேயே போதே வச்சுப்போம், அந்த மேனிஃபெஸ்டோவை வாசிப்போம். நம்ம அந்த மேனிஃபெஸ்டோவிலேயே கல்வி தேசிய பட்டியலில் தான் இருக்கணுங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடு. அவருடைய நிலைப்பாடு மாநில பட்டியலில் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்படின்னா அவர் காங்கிரஸ் நிலைப்பாடு அவர் அப்ப இந்த ஸ்டாண்ட் எவ்வளவு பெரிய தப்பு சார்? இது மால் பிராக்டிஸ், மால் பிராக்டிஸ் சுட்டி காட்டுறாங்க சார். நீங்க மால் பிராக்டிஸ் சுட்டி காட்டுறதுலாம் ரெண்டாவது. நீங்க நேஷனல் லெவல் ஒரு லீடர், நேஷனல் லெவல் ஒரு அப்போசிஷன் பார்ட்டி, நேஷனல் லெவல் நீங்க ஆர்கனைஸ் பண்ணணுமா? ஒரு லோக்கல் கவுன்சிலரோட மோசமா, ஒரு வார்டு செயலாளரோட மோசமா, பிரதமர் கூட முற்றுகையிட போறேன்னு ஒரு 20 பேரை கூட்டிட்டு போய் நிக்கிறீங்களா? அறிவு இருக்கா ஒரு தலைவருக்கு? தேசிய தலைவர் அவரு என்ன சார், அப்போசிஷன் லீடர் அவர் என்னவோ இருந்துட்டு போறாரு சார். நடந்த விட்ட விதத்தை நான் சொல்றேன். நீங்க குறைந்தபட்ச நாகரிகம் உள்ள தெரிஞ்சவராக இருந்தா, அரசியல் தெரிஞ்சவராக இருந்தா, நீங்க ஆளுகின்ற கேரளால இருந்து நீங்க இப்ப நடைபயணம் மேற்கொண்டிருந்தா கூட எவ்வளவு பெரிய கூட்டம் கூடியிருக்கும், அடுத்து கர்நாடகாவை தாண்டறதுக்குள்ள எவ்வளவு செட்டு சேர்ந்திருக்கும், எவ்வளவு பெரிய அஜிடேஷன் நீங்க பண்ணிருக்கலாம். கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு எப்படியெல்லாம் ஈடுபட்டாரு, சட்டையை கிழிச்சுக்கிட்டாரு, இப்படி பல விஷயங்கள் நம்ம எதிர்கட்சி தலைவர் செய்யலையா? உங்க வார்த்தைகளை கவனமா கையாளணும். கிழிச்சுக்கிட்டாருங்கிற வார்த்தை நீங்க இப்படி பேசுவீங்க.
அது அந்த ஏதோ ஒரு கார்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் சட்டை எல்லாம் கிழிஞ்சிருந்தது அப்படிங்கறத நீங்க பாத்தீங்க. அந்த கூட்டத்துல எல்லாரும் இழுத்து கிழிஞ்சது. நீங்க இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து கொஞ்சம் கவனமா கையாளணும் தோழர். கிழிச்சிட்டாருங்க இந்த மாதிரி சொல்லி அப்ப எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து ஒரு அதுக்கெல்லாம் அது தவறான வார்த்தை. மத்தவங்க சொல்லி இருக்கலாம், நீங்க சொல்லி காட்டக்கூடாது, அது தவறு. நீங்க ராகுல் காந்தி மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு எங்க தலைவர் ஒப்பிடாதீங்க. நீங்க ஒரு அப்போசிஷன் லீடர் ஆஃப் அப்போசிஷன் காவல்துறையினரால் வந்து இப்படி குண்டுக்கட்டாக தூக்கி அப்படியே வீசப்படுறாரு. நேஷனல் லீடர் மூக்குல அடிபட்டு ரத்தம் வருது. சட்டம் முழுவதும் வந்து அவ்வளவு அவ்வளவு இதுவா அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. ஆனா அவரு அந்த ஜனநாயக படுகொலைக்கு கட்சி மீறி கூட்டணியும் மீறி நம்ம வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்க மாட்டேங்கிறோம். ஆனா திமுக வந்து நான் கேட்கிறேன், சோனம் வாங்சுக் அங்கதானே உண்ணாவிரதம் இருந்தாருல்ல, குறைந்தபட்சமா நேரா போய் ஒரு ஆதரவு சொல்லிட்டு இருந்தாரா ராகுல் காந்தி? காங்கிரஸ் கட்சியோட பிரதிநிதிகள் போனாங்கல்ல. ஒரு தலைவர் அவர் போக வேண்டாமா? முக ஸ்டாலின் போனார். அந்த பொறுப்புணர்வு இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் டெல்லியில தான் உட்கார்ந்துருக்கீங்க. இதுனா கூட இங்க இருந்து அவங்க போகணும். இன்ஃபேக்ட் வந்து அவர் இங்க ஊர்லயே இல்ல. எங்களோட முதலமைச்சர் அவர்கள் நீங்க கடைசி டெல்லிக்கு அருகில் இருந்த எத்தனை மாநிலத்தினுடைய பிரதான அப்போசிஷன் போயிட்டாங்க? அவசியம் இல்ல. ராகுல் காந்தி அவர்கள் போயிருக்கணுமா இல்லையா? ராகுல் காந்தி ஏன் போகலன்னா காங்கிரஸ்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது இளைஞர்கள் தன்னெழுச்சியாக நடக்கக்கூடிய போராட்டம். இப்போ வரைக்கும் அவர் வந்து ஜந்தர் மந்தனுக்கு போகவே இல்லை. கடைசி வரைக்கும் போகல. ஜந்தர் மந்தருக்கு அவர் போகல. இளைஞர்கள் தன்னெழுச்சியாக நடக்கக்கூடிய போராட்டத்திற்கு ராகுல் காந்தி அவர்கள் நேரடியாக அங்க பங்கேற்றால் காங்கிரசினுடைய தூண்டுதலின் பெயரால் இவர்கள் போராட்டத்தை நடத்துகிறார்கள் என்று பாரதிய ஜனதா அதற்கு ஒரு முத்திரை கொடுத்துவிடும். அதற்கு இடம் கொடுக்கப்படாது. காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி போகல. அதுக்குதான் ஆல்டர்னேட்டிவா சொன்னேன். ஆல் ஓவர் இந்தியா அஜிடேஷன் மொபிலைஸ் பண்ணிருக்கலாம்ல. காங்கிரஸ் கட்சி தான் எல்லா மாநிலத்திலும் இருக்குது இல்ல. எல்லா மாநில தலைநகரத்திலையும் நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் அறிவிச்சு நீங்க தேசிய அளவு தேசியத்தை ஸ்தம்பிக்க வச்சிருக்கலாம்ல. அதான ஒரு தேசிய தலைவர் செய்ய வேண்டியது. ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் என்ன சார் செய்வீங்க? திமுக ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிக்குதுன்னா மாவட்ட தலைநகரங்களில் மாவட்ட செயலாளர்கள் அவருடைய ஆர்ப்பாட்டத்தை நடத்துவாங்க. குறிப்பிட்ட தேதியில குறிப்பிட்ட நேரத்தில் கட்சிக்காரன் பூரா கூடுவாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? அது மாதிரி ஒரு 20 பேரை கூட்டு போய் பிரதமர் வீட்டு முன்னாடி நிக்கிறதா ஒரு எதிர்கட்சி தலைவர் செய்யற வேலை. ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் இப்படியா போய் மாட்டுவீங்க? அசிங்கமா இல்ல உங்களுக்கு அப்படி தூக்கிட்டு போனது? அதுல விளம்பரம் வேற. எலெக்ஷன் வந்தா அந்த 10 நாள் மட்டும் தான் வேலை பார்க்கறது. அதுல போய் தண்ணியில குதிக்கிறது. மக்களோட மக்களா இருந்தா உங்களுக்கு வந்து அவ்வளவு மொத்தமாவே ஒரு 10 நாளைக்கு தான் நீங்க எலெக்ஷன் டைம் மட்டும் தான் இருக்கிறீங்க. மீதி நாள்லாம் எங்க போறீங்க? சரி, நம்ம அப்போது எதிர்கட்சி தலைவரா இருந்த திரு மு.க. ஸ்டாலின் நமக்கு நாம என்ன வருஷம் 365 நாளா போனாரு. எலெக்ஷன் வந்து மட்டும் தான் நமக்கு நாமே வருது. தினமும் மக்கள் பிரச்சனைகளை நீங்க முரசொலியில அவருடைய கருத்துக்களை பார்க்கலாம், அவருடைய பேட்டிகளை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், அவருடைய பங்களிப்பை மாவட்டந்தோறும் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கலாம். இது மாதிரி ஏதாவது ராகுல் காந்தி செஞ்சிருக்காரா? பாருங்க, அவங்க சோஷியல் ஹேண்டில்ஸ்ல ஒரு மண்ணு இல்லையே. அதான் பாருங்க உங்களையே ஒவ்வொரு இஷ்யூ அட்ரஸ் பண்றாங்க. இல்லங்க, நீங்க பாருங்க, நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. திடீர்னு மழை பெய்யற மாதிரி திடீர்னு வருவாரு, திடீர்னு போயிடுவாரு. கன்சிஸ்டன்சி இருக்கா முதல்ல ஒரு லீடர் கிட்ட? ராகுல் காந்தி அவர்கிட்ட குறைந்தபட்சம். இப்ப காங்கிரஸ் கட்சி இப்ப போய் கூட்டணி சேர்ந்துருக்குல்ல, இவன் கட்சி வளர்த்துறதுக்கு ஏதாவது பண்ணிருக்காங்களா? குதிரை ஏற தெரியுது இல்ல, இங்க விட்டா அங்க, அங்க விட்டா இங்கன்னு. உங்க கட்சி வளர்த்துறதுக்கு எதையாவது பண்ணிருக்காங்களா அவங்க? அடிப்படையில் நானே வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன். ஆரம்ப காலத்துல இளைஞர் காலத்துல இருந்தவங்கிறதுனால எனக்கு அந்த காங்கிரஸ் கட்சியை பத்தி இன்னும் நல்லாவே தெரியும். மிக 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 அற்பத்தனமான பதவி லாபம் மட்டுமே நோக்கம் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கிறதுனாலதான் காங்கிரஸ் சீரழிஞ்சிச்சு. கீழே யாரை வேணாலும் விட்டு கொடுத்துருவாங்க. யாரை பத்தி உங்களுக்கு கவலையே இருக்காது. பதவி எப்படி கிடைக்கும்? யாரு கூட போனா கிடைக்கும். அதே புத்தியில தான் ராகுல் காந்தி அவர்களும் இருக்கிறாரு. நான் கேட்கறது இந்தியா முழுக்க சிஜேபிக்கு காங்கிரஸ் தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறது. அனைத்து மாநில தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கணும்ல, பண்ணலையே. ஏன்? உங்களுக்கு அட்டென்ஷன் சீக்கிங் மட்டும் தான் தேவைப்பட்டது. இதுக்கு நான் போராடினேன்னு ஒரு கணக்கு காட்டணும், அவ்வளவுதானே. ஏன் சிஜேபி பண்றதுக்கு பதிலா இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிருக்கலாம் அப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை? ஒரு தேசிய கட்சி தானே, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கானவர்களை கொண்டிருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி. அதே ஆர்ப்பாட்டத்தை நீங்க செஞ்சிருக்க வேண்டியதானே சார்?
சிஜேபி செஞ்சது உங்களால செய்ய முடியல. உங்களோட பல மடங்கு இன்னைக்கு சிஜேபி இன்னைக்கு வசந்து நிக்குதுல்ல. ஓகே சார், இப்போ பல ஊடகங்கள் பத்திரிகைகள் சிஜேபி தலைமையில் ஒரு மூன்றாம் அணி அப்படின்ற ஒரு கற்பனை வாதத்தை வந்து இப்போவே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் டிஎம்கே, ஆம் ஆத்மி, டிஎம்சி, சிவசேனா இப்படி பல கட்சிகள் பேர்லாம் போட்டு எழுதலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? டிஎம்கே ஆல்ரெடி இப்போ தேர்ட் ஃப்ரண்ட்டுங்கிற ஒரு பேச்சு வந்து தொடர்ந்து நீங்களும் காங்கிரஸினுடைய செயல்பாட்டுக்கு பிறகு நீங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. இப்படி ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்கே, அது வாய்ப்பு இருக்கா? அது முதல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஆர்கனைசேஷனா ஆல் ஓவர் இந்தியா உருவாகுதான்னு பார்க்கணும். காக்ரோச் ஜனதா பார்ட்டி பொலிட்டிக்கலா அவங்க இன்ட்ரெஸ்டடான்னு பார்க்கணும். பொலிட்டிக்கலா அவங்க கேண்டிடேட் ஆல் ஓவர் இந்தியா நிறுத்த பார்க்குறாங்களான்னு பார்க்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா, இதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா செய்யறதுக்கு லீடர்ஸ் ஏபிளா இருந்து ஆல் ஓவர் இந்தியா மொபிலைஸ் பண்றாங்களான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் இதை பத்தி நம்ம பேசணும். திஸ் இஸ் டூ early டு டிசைட் ஆன் தட். பட் ஆனா அவர்கள் எடுத்த விதம், இன்னைத்த ஜெனரேஷனுக்கு ஒரு செய்தியை கடத்துகின்ற விதம் உண்மையாலுமே சக்சஸ்ஃபுல் மாடலா அவங்க ப்ரூவ் பண்ணி காட்டிட்டாங்க. ஒரு பிரச்சனையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 4 மீட்டிங் நடந்துச்சு. ஜேபி நட்டா அவர்களோட பேச்சுவார்த்தை நடந்துச்சு. 4 கட்டத்தில் பிடிவாதமா நின்று ஒரே முடிவுன்னு சொல்லி இருந்து அந்த இளைஞர்கள் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அமைச்சராக இருக்கக்கூடாது, நீடிக்கக்கூடாது, அக்கௌண்டபிலிட்டி ஷுட் பி தேர். மிகப்பெரிய மோசடிகள் நடந்திருக்கிறது, அக்கௌண்டபிலிட்டியே இல்லாம தேர்வுகள் நடந்திருக்கிறது, அது முழுக்க முழுக்க தவறு, அதற்கான அக்கௌண்டபிலிட்டி அவர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி பிடிவாதமா நின்று இளைஞர்கள் இந்தியா முழுக்க கூடினார்கள். அந்த அமைச்சருடைய ரெசிக்னேஷன் பிஜேபிக்கு பெரிய செட்பேக் தான். வரலாறுல பிஜேபி இப்படி யாரும் கண்ட்ரோல் பண்ண வரலாறு கிடையவே கிடையாது. ஈஸியா டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம். 12 இயர்ஸ் அப்போசிஷனுடைய கோரிக்கைகளை கூட அவங்க வந்து பெருசா சீசாச்சது இல்ல சார். எடுத்து அவ்வளவுதான் ராகுல் காந்தியோட கெப்பாசிட்டி. அவரை சீரியஸாவே எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா எந்த மாநிலமும் ராகுல் காந்தியை சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல. அவங்க கட்சிக்காரங்களே அவரை சீரியஸா எடுத்துக்கலாம். அப்போசிஷன் நம்ம காங்கிரஸ் மட்டும் தான் பார்ப்போமா? இன்னும் பிராந்திய கட்சிகள் இருக்கு, எல்லா கட்சிகளும் சேர்ந்தான அப்போசிஷன். ஏங்க கேரளால பதவியேற்புக்கு வராத ஒரு கட்சியோட தலைவர் அவர் என்னங்க போய் அப்போசிஷன் கட்சி தலைவர்? சதீசன் பொறுப்பு எடுத்துக்கிட்டாருல்ல, வந்தாரா? ஆனா இங்க ஜோசப் விஜய் அவர்களுக்கு வந்தாரு. அது காரணம் வேற, தேவைப்படுது. சொந்த கட்சியை வீட்டில் பார்க்க முடியல, நீங்க தேவையில்லாத வாலண்டரா வந்து வண்டி ஏறி அசிங்கப்பட்டதுங்க யாருமே கண்டுக்கவே இல்லையா ராகுல் காந்திய? அப்படிதானே இருந்துச்சு சார். இப்போ டிஎம்கே எப்படி தேர்ட் ஃப்ரண்ட்டை இப்போ கட்டமைக்கும்? இப்போ நீங்க அதான் சொல்றீங்க, தேர்ட் ஃப்ரண்ட் காங்கிரஸ் பாஜக அல்லாத ஒரு அணி அப்படின்னு சொல்லி உறுதியாக அது எப்படி மாநிலங்களினுடைய உரிமைகளை காப்பதற்கு ஒரு 3வது அணி அவசியம் தேவைப்படுகிறது. இது 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2018 என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய பிஆர்எஸ் கட்சியினுடைய தலைவர் சந்திரசேகர் ராவ் இதே கோரிக்கையோடு திரு மு க ஸ்டாலின் அவரோட அணுகிய போது காங்கிரஸ் அல்லாத ஒரு 3வது அணி அது அமையும் பட்சத்தில் அது வந்து பாஜகவுக்கு தான் உதவும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லி அவருக்கு அனுப்பியதாக நம்ம அப்போ தற்போதைய சூழல் வேற. தற்போதைய சூழல்ல பிஜேபி மேல பெரிய ஆன்டி இன்கும்பன்சி ஃபேக்டர் ரொம்ப ஸ்ட்ராங் அக்ராஸ் த கண்ட்ரி இளைஞர்கள் மத்தியில வலிமையா உருவாயிருக்குங்கிறத நீங்க இந்த சிஜேபி ப்ரொடெஸ்ட்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். பிரதமர் மோடி இதை ஈஸியா நீங்க எரேஸ் பண்ணிட முடியாது. ஏன்னா அங்க கிட்டத்தட்ட வந்து புற்றுநோய் மாதிரி அந்த கட்சியில ஊழல் மலிஞ்சு போச்சு. எந்த கட்சியில சார்? பிஜேபியில. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க, இது வரைக்கும் இந்த 12 ஆண்டு கால ஆட்சியில வந்து ஏதாவது நீங்க வந்து நிரூபிச்சிருக்கீங்களா? ஒரு ஊழலாவது நீங்க வந்து பிஎம் கேர்ஸ் ஃபண்டை பத்தி இன்னைக்கு வரைக்கும் என்ன ஸ்டேட்மெண்ட், பணம் எதுக்கு பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாம ஒரு பிரதமர் உட்கார்ந்து இருக்காரு. நீங்க இப்படி கேக்குறீங்க. இல்ல சார், இப்படி நம்ம குறைந்தபட்சமா நம்ம நேரா நான் வேற யாரையும் கேட்கல, இல்ல நான் பிரதமரை தான் கேட்கிறேன். பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கே அக்கௌண்டபிலிட்டி எல்லாம் வச்சிருக்காங்க. நீங்க எத்தனால் 20% இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கன்சியூமருக்கு நீங்க பெட்ரோல் விற்கிறீங்க, எத்தனால் 10% இருக்கா 20% இருக்கான்னு நீங்க சொல்லிட்டுல விற்கணும். அதை செஞ்சீங்களா? அதை நீங்க நிதின் கட்கரி அவர்கள் மீது மிகப்பெரிய குறை இருக்கிறது. E20 இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன் சார், இது வந்து ஒரு விளையாட்டுத்தனமா இல்லையா? இல்ல விளையாட்டுத்தனமாக இல்ல. இப்பதான் சென்சிபிளா பேச ஆரம்பிக்கிறாங்க. காங்கிரஸினுடைய ஃபெயிலியர் தான் சிஜேபி போன்ற ஒரு இளைஞர் அமைப்பு வலுப்பெற்று இருக்கிறது. கடுமையான பாரதிய ஜனதா மீது இருக்கக்கூடிய ஆன்டி இன்கும்பன்சியை சிஜேபி கேப்சர் பண்ணுது. அவங்க ஸ்ட்ரக்சர்ட் ஆர்கனைசேஷனா மாறினாங்கன்னா
உறுதியாக பிஜேபிக்கு உறுதியான த்ரெட்டு தான். ஓகே, அது நடக்குதாங்கிறத நம்ம பார்க்கணும். அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்படி இருக்க போகுதுங்கிறதான் பார்க்கணும். இந்த சேர்ந்த இளைஞர்கள் யாரும் ஜாதி பார்க்கல, இந்த சேர்ந்த இளைஞர்கள் யாரும் வயசு பாகுபாடுக்குள்ள நிக்கல. அவங்க கேட்ட கேள்வி வந்து அக்கௌண்டபிலிட்டி வேணுங்கிறதான். என் குழந்தைகளுக்கு என்னுடைய எதிர்காலம் பாதுகாப்பானதாக இருக்கணுங்கிறது தான் பெற்றோர்கள் முதற்கொண்டு நீங்கள் ரிட்டையர்டு மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்ல இருந்து ரிட்டையர்டு பர்சனல் ஆஃபீஸ் பர்சன், அதாவது என்ன சொல்றது, அரசு ஊழியர்கள்ல இருந்து எல்லாருமே ஆதரவு கொடுத்துருக்காங்க ஜந்தர் மந்தர்ல. தொடர்ச்சியா வந்தாங்க. சீக்கியர்கள் ஒரு பெரிய அமைப்பு, பொதுவாகவே மக்கள் பாதுகாப்பு இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துச்சு. இது அங்க மட்டும் நடந்ததா பார்க்கப்படலை. நீங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லயும் இது நடந்திருக்கு. ஏன் தமிழ்நாட்டில் நம்ம பாலநிலத்துல தொடர்ச்சியா 5 நாள் போராட்டம் நடந்துச்சுல, யார் என்ன வேலண்டியரா போய் யாராவது ஆள் வாங்கன்னு கூப்பிட்டாங்களா? தினம் கூட்டம் பெருகிட்டு தானே போச்சு. ஓகே, அப்ப தமிழ்நாடு முழுக்க மட்டுமல்ல, இந்தியா முழுக்கவே நீட் வேண்டாம்ங்கிற மனநிலை மக்களிடம் வந்திருக்கிறது. அதை முறையா கொண்டு போய் சேர்த்த பங்களிப்பு சிஜேபிக்கு இருக்கிறது. 2017 விழித்து கொண்ட திமுக இன்று இந்தியா முழுக்க இந்த தீயை பரப்பி ஒரு அவேர்னஸ் மூவ்மெண்ட்டாகவே இன்னைக்கு மாறுறதுக்கு, அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, எல்லா மாநிலத்திலும் இன்னைக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்குன்னு தான் பார்க்கணும். இப்போ இந்த பார்லிமெண்ட்ல வரக்கூடிய மசோதாக்களை டிஎம்கே எப்படி அணுக போகுது, எஸ்பெஷலி டீலிமிட்டேஷன் நிறைவான கருத்து. மசோதா வந்த பிறகு படித்து பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணுங்கிறத உங்கள்கிட்ட நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். எதையுமே 10-50 பேச முடியாது, பேப்பர் தான் பேசும், லீகல் ஒப்பீனியன் எடுத்தால் தான் தெரியும். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க, 7.18 அல்லது 7.2% அப்ராக்சிமேட்லி ஸ்ட்ரைக் ரேட், அந்த இதை மெயின்டைன் பர்சன்டேஜ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் தமிழ்நாட்டுக்கு குறையக்கூடாது. மக்களினுடைய எண்ணிக்கையில் பாப்புலேஷன் பேசிஸில் இருக்கக்கூடாது, அது உரிமைகளை பாதிக்கும். இன்னும் ஒரு படி மேலே நம்மளுடைய ஸ்டேட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய குழந்தை பிறப்பு விகிதாச்சாரத்தை நம்ம கட்டுப்படுத்தணும். நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு மாற்றி யூனியன் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னப்ப 70களில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் முறையாக பின்பற்றிக்கிட்டு வர்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. ஓகே, அப்போ அதற்கான ரிவார்ட்ஸ் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் அதை பின்பற்றாத மாநிலங்களோட எங்களை வைத்து நீங்கள் சரிசமமாக நீங்கள் நிதியை பிரித்து கொடுப்பதுங்கிறது எங்களுக்கு அநீதியாக பார்க்குறோம். பின்பற்றாத மாநிலங்கள் அவர்களுடைய தவறு, அவர்களோடு எங்களை ஒப்பிடாதீர்கள். நாங்கள் முறையாக பின்பற்றிய காரணத்தினால் எங்களுடைய பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது, கண்ட்ரோல் ஆகிருக்கு. இதுக்கு யூனியன் கவர்மெண்ட்டுடைய பாலிசிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு ஃபண்ட் அலோகேஷனுங்கிற சேர்த்து இருக்கணும், அட்லீஸ்ட் எங்கள் ப்ரொபோஷன்கள் குறையாமலாவது இருக்கணும். கடந்த காலங்களை விட இந்த ஒன்றிய அரசு, பாரதிய ஜனதா அரசு கடுமையாக குறைச்சிருக்கு. அதெல்லாம் ரெஸ்டோர் பண்ணணும்னு கேட்டிருக்கோம். இந்த 3 பாயிண்ட்ல இருந்து டிஎம்கே காம்ப்ரமைஸ் பண்ணாது. ஓகே, இந்த அம்சங்கள் எல்லாம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் எதிர்த்து தான் வாக்களிப்பீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். உறுதியாக அப்படி தான் எடுத்துக்க முடியும். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பதிந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி தோழர்.